நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. லோச்சக் மோச்சக் மோச்சக் 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 லோச்சக் லோச்சக் மோச்சக். எல்லாரும் இங்க வாங்க. டேய் கொட்டாச்சி வாடா இங்க. டேய் வாழப்பா நீ வாங்க. வாங்கடா, உங்களுக்கு வேற தனியா வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா? டேய் அந்த சுத்தில வந்து கொடு. நீங்க போய் அந்த பர்னிச்சர் எடுத்து வைங்க போங்க. மறுபடியும் நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு கருப்பு கிளி ஒரு சிகப்பு ரோஜா மேல உசுரையே வச்சிருந்துச்சான். சரி அந்த சிகப்பு ரோஜாட்ட போய் இந்த கருப்பு கிளி என்ன கட்டிக்கன்னு கத்துச்சான், கதறிச்சான். அதுக்கு அந்த சிகப்பு ரோஜா சொல்லிருக்கு, என்னைக்கு நீ என்னைய மாதிரியே சிகப்பா மாறியோ அன்னைக்கு தான் நான் உன்னை கட்டிக்கிறவேன்னு சொல்லிச்சான். உடனே இந்த கிளி சாக்கு தைக்கிற கோணூசி எடுத்து நெஞ்சிலேயே மாங்கு மாங்கு மாங்குன்னு குத்தி ரத்தத்தாலேயே தன்னை சிகப்பாக்கிக்கிச்சான். ஆக்கிட்டு கேட்டிருக்கு, நீ சொன்ன மாதிரியே நான் சிகப்பாயிட்டேன், இப்ப நீ என்னைய கட்டிக்கிறியான்னு கேட்டிருக்கு. அதுக்கு அந்த ரோஜா சொல்லிருக்கு, நீ கருப்பா இருந்தப்பே கலையா இருந்த, இப்ப ரொம்ப கன்றாவியா இருக்க, மறுபடியும் பழைய கருப்பாவே வாணுச்சான். தவிச்சு போன அந்த கருப்பு கிளி ஓடி போய் கொதிக்கிற தாரடுக்கு லொபக்கன்னு குதிச்சு மேல வந்து இப்ப என்ன சொல்றேன்னு கேட்டுச்சான். அதுக்கு இந்த ரோஜா சொல்லி இருக்கு, அந்த கருப்பு வேற இந்த கருப்பு வேற அப்படின்னு ஏதோ சொல்லி இந்த கிளிய கலட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணுச்சான். நான் சொல்ற கதை யாருக்கு புரியுதோ இல்லையோ திவ்யா, உனக்குமா? அடங்கொய்யால எல்லாருமே போயிட்டாங்களா? என்ன இவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சாவே போயிடுறாங்க.